ஹாய், வெல்கம் பேக் டு டே 2 ஆஃப் மொராக்கோ சீரீஸ். இன்னைக்கு வந்து குவைட் ஈவென்ட்ஃபுல் டே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இன்னிலேருந்தே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுனால காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு பார்த்த இடங்கள்னு பார்த்தீங்கன்னா இல் சவுத் அப்படின்ற ஒரு சூக் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டெசர்ட் சஃபாரியில் குவாட் பைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அங்கே ஒரு ஃபிஷிங் வில்லேஜ் இருந்தது, அதை பார்த்துட்டு கேனியன் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் டெசர்ட்லேயே வந்து ஒரு பியூட்டிஃபுல் ராக் ஃபார்மேஷனில் இருக்க ஒரு இடம், அப்புறம் கேமல் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ், சாண்ட் போர்டிங் பண்ணோம் சில பேர். அது முடிச்சுட்டு டெசர்ட்லேயே வந்து டீ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொராக்கோ மின்ட் டீ அண்ட் பிஸ்கெட்ஸ் கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சி வியூவில் ஒரு மாதிரி டெசர்ட் ஹைட்லேருந்து சி வியூவில் பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது நாங்கள் வந்து பண்ணோம். இது முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோடில் வந்து டீட்டெயிலாக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் எழுந்திரிச்சு நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம். எங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் கிடையாது, ஹாஃப் போர்டு அப்படின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஆர் டின்னர் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் போய் பார்த்தோம். ஒரு மாதிரி வெரி லிமிட்டட் ஆப்ஷன்ஸ், வெஜிடேரியனுக்கு ரொம்ப பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. பட் எவ்ரிடே இந்த ஹோட்டலில் மார்னிங் வந்து ஒரு பரோட்டா மாதிரி ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறம் லைக் யூனோ சம் வெஜ் கறி இருந்தது. மற்றபடி பிரெட்டு, சீரியல் எல்லாமே வெரி வெரி லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான். ஜூஸஸ் கூட வெரி லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான். வெஜிடேரியனுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் நாட் பேட், மேனேஜ் பண்ணலாம். பட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நிறைய வெரைட்டியாக அப்படிலாம் இல்லை. ஸோ அதனால நாங்கள் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹோட்டல்லையே போய் ஒரு வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி ஹோட்டலோட எண்டு வரைக்கும் போய் பார்த்தோம். பேக் சைடில் ஒரே ஒரு பூல் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதுவுமே டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு கிடையாது. ஸோ அதனால் பூல் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஒரு கிளிஃப் எண்டு மாதிரி இருந்தது அந்த ஹோட்டலில். நாங்கள் தங்கியிருந்தது வந்து ஹையர்ட் பிளேஸ். ஸோ அங்கே வந்து போய் பார்க்கும்போது அங்கேருந்து கீழே ரொம்ப தூரத்தில் வந்து சி வியூ தெரிஞ்சது. அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. அந்த ஹோட்டல் எதுனா இவங்க ஹயாட்டோட இன்னொரு ஹோட்டல், ஹயாட் ரிஜென்சின்னு சொல்லிட்டு, இதை விட கொஞ்சம் பெரிய ஹோட்டல்னே சொல்லலாம் அந்த ஹோட்டல். ஸோ இங்கே இந்த ஹயாட்லேருந்து அந்த ஹயாட்க்கு வந்து எவ்ரிடே ஷட்டில், எவ்ரி 1 ஹவருக்கு ஷட்டில்லாம் இருந்தது. வேணும்னா நம்ம அங்கே போய் அங்கே இருக்க பூலோ இல்லை வந்து ரெஸ்டாரண்ட்ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் ஒரே ஒரு நாள் தான் போய் அங்கே யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி, ஹோட்டல்லே வந்து ஒரு லான்ச்சில் வந்து டூர் ஆப்ரேட்டர் மாதிரி இருந்தாங்க. சரி, அவங்கக்கிட்ட போயிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து குவாட் பைக்கிங் இந்த மாதிரி டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஸோ காம்போ பேக்கேஜ் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சில ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே கோட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4600 dirhams வந்து ஒரு 6 பீப்புளுக்கு. பட் நிறைய பேக்கேஜில் நிறைய சொன்னாங்க. சரி, நாங்கள் வந்து அதை எடுக்கலாம் தான் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு ப்ரொவைடர் ஆன்லைனில் வந்து டேம்லின் அப்படின்ற ஒரு ப்ரொவைடர் கிட்ட என்கொயரி பண்ணியிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா இதில் 50% தான் எங்களுக்கு வந்து கோட்டே பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2600 dirhams அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதர் 2000 dirhams கொடுக்கலாம், இல்லை யூரோஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து அகாடியர் போகிறவங்க இல்லை மொராக்கோ போகிறவங்களுக்கு என்னென்னா, நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நம்ம வந்து மொராக்கோக்குள்ளே போய் தான் நம்ம வந்து மொராக்கோ கரன்சி விச் இஸ் மொராக்கன் திராம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை நம்ம ஏடிஎம் கார்டு வச்சிருந்துட்டு அதுக்கு சார்ஜ் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஏடிஎம்ல வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் அங்கே போய் அப்படிதான் வித்ட்ரா பண்ணிக்கிட்டோம். ஸோ நாங்கள் வந்து செகண்டாக கோட் பண்ண ப்ரொவைடர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்ககிட்டயே ஓகே சொன்னோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா 4 o'clock போல் வந்து நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லையே எங்களை வந்து பிக்கப் பண்ணி இந்த சர்வீஸ்லாம் முடிஞ்சோடனே ட்ராப் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. மத்தியானம் இப்போ ஒரு 10 மணி அந்த மாதிரி தான் ஆகுது. மத்தியானம் ஃபுல்லாக டைம் இருக்குது அப்படின்னாலும் வெளியில் போய் லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்றதுனால இப்போ அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இல் சவுத் அப்படின்ற ஒரு சூக் இருக்கு. நல்ல ஒரு பெரிய சூக், அதாவது ஆப்பிரிக்காலேயே இருக்க பெரிய மார்க்கெட்டு வந்து அகாடியில் இருக்க அந்த சூக் தான். கிட்டத்தட்ட வந்து 3000 to 6000 ஸ்டால்ஸ் வந்து அங்கே இருக்கு. 12 to 13 கேட்டுன்னு வச்சிருக்காங்க. கேட் 1, கேட் 2, கேட் 3 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாவே அது வந்து பெரிய பெரிய ஹை ரைஸ்டு வால்ஸ்ல உள்ள நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. ஸோ ஒரு செக்ஷன் வச்சிருந்தாங்க. க்ளோத்ஸ்னா ஒரு செக்ஷன், சொவினோஸ்க்கு ஒரு செக்ஷன், ஸ்பைசஸ் மார்க்கெட்க்கு ஒரு செக்ஷன், ஃபுட்னா ஒரு செக்ஷன், இப்படி செக்ஷனா வந்து கிட்டத்தட்ட 12 to 13 கேட் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க அந்த இதுல. ஸோ அந்த சூக்ல வந்து நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஒரு உபர் டாக்ஸி அந்த மாதிரி தான் புக் பண்ணி போனோம். பட் அந்த டிரைவர் வந்து ரொம்ப ரீசனபிளாக எங்களுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அடுத்து போன எல்லா இடத்துக்குமே எங்களுக்கு வந்து அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ குவைட் ரீசனபிள் ப்ரைஸ் வாங்கினாரு. காருமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஒரு 6 பேர் கம்ஃபர்டபுளான ஒரு கார் தான் இருந்தது.
ஸோ எஸ்யூவி மாதிரி. அப்புறம் எங்களை சூக்கில் போயிட்ட உடனே எங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனாக போனோம். அங்கே வந்து க்ளோத் செக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் கார்பெட்ஸு, அந்த மாதிரி ஒருமே நம்ம மார்க்கெட்லலாம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே வந்து லோக்கல்ஸ் எல்லாருமே வந்து அங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே நிறைய கஃப்தான்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பில்லோ கவர்ஸ், கார்பெட்ஸு, பெட் கவர்ஸ் இதெல்லாம் அங்கேயே ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்திர கடைகள்லாம் இருந்தது, அது இல்லாமல் பார்க்க முடிஞ்சது. நம்ம ஊருக்கு எல்லா மாதிரி பாத்திரமும் இருந்தது. அப்புறம் சோவினூருக்கு மட்டும் ஒரு செக்ஷன் இருந்தது. ஸோ நாங்கள் போய் அங்கே சோவினூர் வாங்கலாம் அப்படின்னு போய் ஒரு கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு இருக்கப்போ அங்கே வந்து நிறைய பிரேஸ்லெட் மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களோட நேம் வந்து நாங்கள் நீங்கள் என்ன நேமோ இல்லை வந்து என்ன ஸ்லோகனோ இது வேணுமோ நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் அதை வந்து அராபில் எழுதி தருவோம் அப்படின்னாங்க. சரி, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட நேம் வந்து இது பண்ணி எழுதி வாங்கிட்டேன் அராபில் அந்த பிரேஸ்லெட்டில். நல்லாவே இருந்தது அந்த பிரேஸ்லெட்ஸ். அவர் வந்து அவங்க கரெக்டாக தான் எழுதியிருக்காங்களா, நான் ChatGPTலாம் போட்டு பார்த்தேன். கரெக்டாக தான் என் நேம் வந்து நான் கொடுத்த நேம் தான் எழுதியிருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் அந்த ஸ்பைசஸ் செக்ஷன் வந்து பார்த்தோம். ஸ்பைசஸ் செக்ஷனில் வந்து நிறைய டீ, ஃப்ளேவர்டு டீ, எஸ்பெஷலி மின்ட் டீ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்பைசஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆர்கன் ஆயில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அவார்டில். ஸோ ஆர்கன் ஆயிலில் பண்ண எல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தேன். பட் நான் எதுவும் வாங்கலை. சோவினூர் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் சூக்லேருந்து கிளம்பினோம். சரி, மதியம் லஞ்ச் டைம் வந்துடுச்சு. எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போனால் தான் ஈவினிங் எங்களுக்கு ஒரு 5-6 ஹவர்ஸ்க்கு மேலே இன்னும் ஒரு ஃபுல் பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதான் சாப்பிட்ருவோம் மதியானம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோம், எங்கே போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவங்க வந்து மெரினான்னு ஒரு இடம் இருக்குது, மெரினாவில் போய் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எங்களை அங்கே போய் ட்ராப் பண்ணாங்க. அங்கே வந்து வெனீசியா அப்படின்ற ஒரு கடையில் போயிட்டு பீஸா அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு கேக்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ்லாம் அங்கே நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஹோட்டல் வரும்போது 3 o'clock ஆயிருந்தது. ஸோ எங்களுக்கு அடுத்து ஒரு 1 hour 2 hours வந்து நாங்கள் இங்கே கிளம்பணும். ஸோ எங்களுக்கு 4 o'clockன்றது நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா கொடுங்க, 5 o'clock கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு 5 o'clock வந்து டாக்ஸி அவங்க வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வேற ஒரு டாக்ஸி இந்த ப்ரொவைடர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நான் ATMல போய் 2600 அந்த மாதிரி திரம்ஸ் எடுத்துட்டு அங்கே போனோம். அங்கே எங்களோட ஹோட்டல்ல இருந்து டாம்ரி அப்படின்ற இடத்துல தான் அந்த டெசர்ட் சஃபாரி எல்லாமே இருந்தது. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour டிராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் போகும்போது 6 ஆல்மோஸ்ட், அதாவது சன் இருந்தது, சன் செட்லாம் ஆகல. ஸோ நாங்கள் வந்து அங்கே போனோம். எங்களுக்கு வந்து குவாட் பைக் ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் கீர் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் 6 பேருன்றதுனால ஆளுக்கு 2 பேருக்கு ஒரு பைக் அந்த மாதிரி கொடுத்தாங்க. பைக்கில் வந்து அவங்களே எங்களுக்கு கைட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. கூட்டு போய் ஒரு பாயிண்ட்ல நிறுத்திட்டு அங்கேருந்து கொஞ்சம் அந்த ஃபிஷிங் வில்லேஜ்ன்ற இடத்துக்கு கூட்டு போனாங்க. அதில் பெருசாக அங்கே பார்க்க ஒன்றும் கிடையாது. ஃபிஷிங் வில்லேஜ்னு சொல்கிறாங்க, பட் அங்கே வந்து ஒரு 2-3 வீடு தான் நாங்கள் பார்த்தோம். அங்கே ஃபிஷ் எல்லாம் அவங்க வந்து இது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தா வந்து ஒரு அந்த ராக் மாதிரிலாம் இருந்தது. அதில் தான் இறங்கி போய் அந்த இடத்துல கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை முடிச்சுட்டு திருப்பி நம்ம வந்து பைக் எடுத்துகிட்டு எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணாங்க. அங்கேருந்து அந்த டெசர்ட்ல வந்து ரொம்ப டீப்பாலாம் இறங்கி போய் கொஞ்சம் வாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அந்த இதில் போயிட்டு அங்கே கேனியன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. கேனியன் அப்படின்னா அந்த டெசர்ட்ல நடுவில் வந்து நேச்சுரலாகவே வந்து ராக் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் எங்களுக்கு நிறுத்தின இடத்துல இருந்து இறங்கி போய் ஏறி ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஹில் வாக் மாதிரி தான் இருந்தது. ஸோ அன்னைக்கு நைட்லாம் பயங்கர கால் வலியே வந்துருச்சு எனக்குலாம். இவ்வளோ தூரம் வாக் பண்ணி அது மணலில் நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் போயிட்டு கேனியனில் போயிட்டு உள்ள ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். கேனியன்லேயுமே அந்த நேச்சுரல் ராக்கில் வந்து நம்ம கொஞ்சம் கிளைம் பண்ணி தான் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது. அது ஒரு 10-15 minutes பார்க்குறது தான். அங்கே ஃபோட்டோ வியூக்கு இதுக்கெலாம் நல்லா இருக்கே தவிர, பட் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி எந்த வழியில் இறங்கணுமோ அதே வழியிலே திருப்பி மேலே ஏறணும். ஏன்னா இறங்கும் போது கஷ்டமாக இருந்ததோட ஏறும்போது அதோட கஷ்டமாக இருந்தது. ஏறி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கேமல் ரைடியாக நிறுத்தியிருந்தாங்க. ஸோ கேமல் ரைடில் வந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து கேமல் ரைடில் எனக்கு போகிற ஐடியாவே இல்லை. ஸோ இட் வாஸ் என் பையன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தான் கேமல் ரைட் போகணும் அப்படின்றது. சரி, அவன் வேணா போட்டோம், அவங்க அப்பா கூட, நான்லாம் வரல அப்படி சொன்னேன். இல்லை, கேமல் ரைடில் போய் தான் நம்ம அங்கே சாண்ட் போர்டிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனால சரின்ட்டு கேமல் ரைடில் நானும் போனேன். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் கேமல் ரைட். நான் யூஸ்வலாகவே இந்த மாதிரி கேமல் ரைடு, எலிஃபென்ட் ரைடு இதெல்லாம் வந்து எனக்கு ஒத்து வராது. ஸோ பட் ஸ்டில் ஓகே,
சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படிதான் போகணும் அப்படின்றதுனால நாங்கள் கேமல் ரைடில் போய் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. அங்கேருந்து சாண்ட் போர்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதை முடிச்சுட்டு டெசர்ட்டில் வந்து ஒரு சீட் மாதிரி போட்டு நல்ல ஒரு வியூ மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக சீ தெரிகிற மாதிரி அங்கே தான் வந்து எங்களுக்கு டீ எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மொராக்கன் மின்ட் டீ ப்ளஸ் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி. ஆனால் என்னென்னா நாங்கள் உட்காந்த இடத்துல இருந்து சன்செட் தான் பார்க்குறதுக்கு தான் போனோம். சாண்ட் போர்டிங் பண்ணும்போதே சன்செட் ஓரளவுக்கு தான் வந்தது. ரொம்ப பெரிய சன்செட் பார்க்க முடியல. டீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இடத்துக்கு வந்து இங்கேயாவது சன்செட் இருக்குன்னு பார்த்தோம். அங்கே சன்செட் இல்லை. அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஃபுல்லாக ஃபாக் ஆகி அந்த சீ வியூ கூட எங்களால் வந்து பார்க்க முடியல. ஸோ அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி அகாடூரில் வந்து ஈவினிங் மேலே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி டெசர்ட் ஃபாக் அப்படி சொல்கிறாங்க. ஸோ மாதிரி ஃபுல்லாகவே ஃபாக் ஆகிடும். ஸோ பெருசாக வியூ இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு டீ எல்லாம் நல்லா அந்த இடத்துல வந்து மொராக்கன் டீ குடிக்கிறதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது எங்களுக்கு.